எலெக்ஷன் நெருங்க மத கலவரம் வரும், தீவிரவாத தாக்குதல் வரும், அமலாக்கத்துறை ரெய்டு வரும், இதெல்லாம் எதிர்பார்த்து அதெல்லாம் வரிச்சா வந்துருச்சு. அப்புறம் அதை வச்சுட்டு அதை அடிப்படையில் கருத்து கணிப்பு வெளியிட வேண்டியது தானே. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கருத்து கணிப்பின் அடிப்படையிலேயே அது சி ஓட்டர்ஸ், இந்தியா டுடே போன்றவர்கள்லாம் இருக்காங்க, உடனே கொடுத்துருவாங்க, அழகாக கொடுப்பாங்க. இன்றைக்கு எடுத்த போது போன முறை எடுத்ததை விட ஒரு 10% 10 விழுக்காடு திமுகவுடைய ஆதரவு குறைந்து இருக்கிறதுப்பாங்க. அப்புறம் இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு இன்னொரு இது போட்டு எதிர்பார்த்ததை விட பரபரப்பாக இருக்கிறது. படுமோசமான சூழ்நிலை இறங்கி இருக்கிறது. விஜயனுடைய வருகையினால் திமுகவினுடைய செல்வாக்கு இளைஞர்கள் பட்டாலும் அப்படியே விஜய் பின்னால் போய் விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை இளைஞர்கள் அப்படி ஒரு கணக்கு காட்டுவாங்க. காட்டிட்டு அது எலெக்ஷன் நெருங்கும் போது அடுத்த வாரம் எலெக்ஷன் இந்த வாரம் போடுவாங்க. திமுகவினுடைய செல்வாக்கு அடியோடு சரிந்தது. விஜயனுடைய வரவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டது. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உறுதி அப்படின்னு போடுவாங்க. அப்புறம் என்ன சிம் கார்டு எடுத்து மாத்திட்டு அமித்ஷா சொன்ன மாதிரி தான் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அப்புறம் ரிசல்ட் போடும்போது கருத்து கணிப்பின் அடிப்படையிலேயே திமுக தோல்வி அடைந்தது சொல்றதுக்கு ஈஸியா பார்த்து செழிச்சு போச்சு. வேற சீன் போகணும். இந்த படம் நிறைய தடவை ஓடிடுச்சு. அதே சீனை சீரியல் பார்க்குற மாதிரி இருக்கு. ஒரு சீரியல் பார்த்தா இன்னொரு சீரியல் பார்க்க வேண்டியதில்லை. ஒரே சீரியல் தான். 6 மணிக்கு என்ன பார்த்தீங்களா அதே தான் ராத்திரி 10 மணிக்கு. அது மாதிரி தான் இருக்கு.